மிளகு பாருங்கள், தேக்க மரம். ஒரு தேக்க மரத்தில் வந்து மிளகு வந்து பார்த்திங்கன்னா இது 2.5-3 வருஷம் தான், 2.5 வருஷம் தான் ஆகுது. இவ்வளோ அடர்த்தியாக வந்து போயிட்டுருக்கு. மிளகில் வந்து இது தாங்க முக்கியம். இது வந்து இந்த ஒரு 20 வருஷம் கூட இந்த மிளகு செடி வந்து பலன் கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கு ஒரே இது என்னென்னா, வேர் சம்மந்தமான இது இல்லாமல் நம்ம காப்பாற்றிட்டோம்னா வருஷம் ஃபுல்லாக ஒரு வருமானத்தை கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபா ஒரு தேக்கு மரத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு மிளகு கிடச்சிதுன்னா, அப்போ இதை விட என்ன லாபம் இருக்குது? ஒரு 100 மரத்தை கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு 100 மரத்தில் எவ்வளோ வரும்? ஒரு 500 மரத்தில் எவ்வளோ வரும்? இதுதான் பிளானு. அதாவது நம்ம வந்து இதில் ஒவ்வொரு மரத்துலேருந்து இல்லை ஊடு பயிராக என்ன எடுக்கலாம், அந்த மரத்துலேருந்து என்ன எடுக்கலாம், இதுதான் நம்ம வந்து விவசாயிகள் வந்து கவனிக்க வேண்டியது. இதுதான் நமக்கு வந்து ரெட்டடிப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடியது. மரம் நம்ம எப்போ வேணாலும் வெட்டலாம். 30 வருஷம் 40 வருஷம் ஆகட்டும். அப்போ வருஷம் ஒரு பலன் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி சமவெளியில் வந்து மிளகு வந்து மிக மிக சாத்தியமான ஒன்றா வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா விவசாயிகளும் பண்ணலாம். ஒரு 10 மரம் வச்சுருந்தா கூட, 10 தேக்க மரம் வச்சுருந்தா கூட அதில் மிளகு கொண்டு வர முடியும். ஏன்னா இப்போ இன்றைக்கி மலையில் விட சமவெளியில் வந்து அதிக மகசூல் கொடுக்கறதா. ஏன்னா எல்லாமும் அனுபவ ரீதியாக அறுவடை மூலியமாக ஒரு சாதிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து மிளகு வந்து நம்ம தாராளமாக எல்லா விவசாயிகளும் கையில் எடுக்கலாம். எத்தனை மிளகு கொடியை வளர்த்துருக்கீங்க? இப்போ வந்து எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 மரத்துக்கு மேலே இருக்குது. சூப்பருங்க. இப்போ வந்து நாங்கள் இதை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. இப்போ இது எவ்வளோ ஈல்டு? இப்போ 300 இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒரு 10 கிலோ காஞ்ச மிளகு கிட்டத்தட்ட கிடச்சிது. காஞ்ச மிளகா இப்போ நாங்கள் 1 கிலோ 1000 ரூபான்னு தான் கொடுத்துருக்குறோம். சூப்பருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லா மரத்துலேருந்து ஒரு 50 கிலோ வருதுன்னு வச்சுக்க, ஒரு 30 கிலோ வருதுன்னு வச்சுக்க, ஒரு 30,000 25,000 ஒரு மிளகுலேருந்து மட்டும் நம்ம வருமானம் வரும்போது சூப்பர் இன்னும் அதிகமாக வரும். எல்லா மரத்துலையும் நம்ம இதை கொண்டு வந்தோம்னா லட்சக்கணக்கில் வருமானம் வரும். கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 மரம் தான் இருக்குன்னா அந்த 10 மரத்துலையும் மிளகு கொடி ஏற்றி தாராளமாக ஏற்றலாம். ஒவ்வொரு விவசாயம் பண்ணலாம். அவங்க வீட்டுக்கு தேவையான மிளகை வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஒரு மிளகுலேயே வெளியில் கடையில் இப்போ கடையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆமாம். அவங்க வந்து கொதிக்கிற தண்ணியில் அதை முக்கி தான் வந்து அவங்க அதை எடுத்துடுறாங்க. அப்போ நம்ம வந்து அப்படியே இயல்பாக வெயிலில் காய வைக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், நம்ம இது கிடைக்கிறத யூஸ் பண்ணுறோம். ஆமாம், இதில் வேறு எந்த ப்ராசஸுமே இல்லை. ஒரு விவசாயி வந்து தானாக பச்சை மிளகை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா காஞ்ச மிளகு. இதில் வந்து நம்ம இது பண்ணவே வேணாம், மதிப்பு கொடுத்தோ இல்லை அது மறு சுழற்சியை ஒரு மெஷின் வச்சு அதை இது பண்ணுறதே இல்லை. இப்போ அவங்க வந்து அதில் எடுத்துடுறாங்க, அதில் பல இது எடுத்துடுறாங்க. ஆயில் இப்போ வர எல்லா ஸ்பைசஸ்லேயும் ஆயில் எடுத்துடுறாங்க. நம்ம அந்த சக்கையை மட்டும்தான் நம்ம வந்து பார்வைக்கு வந்து கலராக, அதாவது செயற்கையாக இது மூலியமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம கைக்கு வாங்குகிற பொருள் எல்லாமே வந்து நம்ம அது மதிப்பு கூட்டுறன்னு பேரில் வந்து அதில் சுவையூட்டியும் அதில் உள்ள உண்மையாக இருக்கிற இதை எடுத்துடுறாங்க. மூலப்பொருள் அந்த மூலக்கூறு அந்த இதை எடுத்துடுறாங்க. நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கரும்பு பண்ணுறோம், அந்த இதை பிடிக்கிறோம், அந்த சக்கை மாதிரி இருக்கிறத தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ நல்ல பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம், நம்மளே உற்பத்தி பண்ணலாம். ஒரு வீட்டில் ஒரு 10 மரம் இருக்குது, ஒரு 5 மரம் இருக்குது, ஒரு 2 மிளகு செடி வைங்க, ஒரு 4 மிளகு செடி வைங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இது சாத்தியம்தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியம் இல்லாத இருந்தது. மிளகுன்னா மலையில் தான் விளையும், ஜாதிக்காய்னா மலையில் தான் விளையும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றத்தை வந்து நம்மளும் அந்த மாற்றத்தை நோக்கி நம்மளும் பயணிக்கணுன்றதான் என்னுடைய கோரிக்கை. நம்ம வந்து காஃபி வந்து மலையில் தான் பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள், காஃபி வந்து எவ்வளோ நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து காஃபி வந்து அப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒவ்வொரு நாளும் நான் வந்து நாளைக்கு என்ன செய்யலாம் அந்த சின்னது தான் ஒவ்வொரு இரவும் என்கிட்ட இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஒவ்வொன்றும் இப்போ இந்த காஃபி வந்து இந்த வருஷம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஏன் நம்மளே வந்து ஒரு நல்ல பொருளை நல்ல காஃபியை இன்றைக்கி கலப்படம் இல்லாத ஒரு உணவை நம்ம சாப்பிட்ணுன்னா நம்மளாலேயே அதை உருவாக்க முடியுன்றதை வந்து இந்த இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு இது எடுத்துட்டோம் கொஞ்சம் ஈல்டு. இது பார்த்திங்கன்னா காய்ச்சிட்டு பாருங்கள். இது வந்து ஷேடில் தான் வரும் இல்லைங்களா? ஆமாம், ஷேடில் தான் வரும், ஃபுல் ஷேடில் தான் வரும். ஏன்னா இப்போ மரம் நிறையா இருக்கிறதால அந்த ஒரு ஆமாம்
அந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இங்கே இருக்குது. அதனால காஃபி இயல்பாகவே அந்த ஒரு கிளைமேட் இருக்குது. அதனால தான் இங்கே வருது. பொதுவாக அரியலூர் வந்து கொஞ்சம் ட்ரை கிளைமேட்டு தான். ஆமாம், ட்ரை கிளைமேட்டு கொஞ்சம் ஹாட்டாகவும் இருக்கும். அதுலேயே காஃபி வருதுன்னா காரணம் சுற்றி இருக்க இவ்வளோ மரம் தான். ஆமாம், இந்த ஒரு சூழலை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த சூழல் தான் வந்து நமக்கு இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழல் தான். அற்புதமாக இருக்குது. இது காஃபி எத்தனை செடிங்க இருக்கும்? இல்லை இது ஒரு 30 செடி இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 50 செடி வைக்கிறோம். வைங்க காஃபி நிறைய வைங்க. காஃபி நிறைய வைக்கிறோம். இதில் வந்து நம்ம பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை, நம்ம வந்து நம்ம வாசனை இதில் வந்து வரும். இது வந்து நம்மள்கிட்ட இருக்குது. இது நல்ல ஒரு ஷேட் ட்ரீ மாதிரி கூட இருக்குதுங்கய்யா. ஆமாம், நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம இது எத்தனை வருஷத்துக்கு மரங்கய்யா? எதுங்க பிரியாணி இலை? இது ஒரு 5 வருஷம் ஆகுது. சூப்பர். இது அந்த பட்டை இது எல்லாமே நல்ல ஒரு நிழல் தரக்கூட மரமாக இருக்குது. நல்ல நிழல் இருக்கும். அந்த வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா புளிச்சங்கான்னு சொல்லிட்டு தான் கேரளாவில் வந்து நிறைய வீட்டுக்கு வீடு வச்சுருப்பாங்க. இது வந்து நீங்கள் சொல்கிற மீன் குழம்புக்கு வந்து அவ்வளோ இது நம்ம புளி சேர்த்துக்காமல் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு இது, அது இயற்கையான ஒரு இது. நம்ம புளிக்கு பதிலாக புளியை கூட நம்ம குறைச்சிக்கணுன்றாங்க, தப்புன்றாங்க. அதுக்கான ஒரு மாற்று தான் வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன இடம் இருந்தால் கூட போதும், நிறைய காய்ச்சிட்ருக்கோம். இது ஊறுகாய் பண்ணலாம், தக்காளிக்கு பதிலாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்குன்றாங்க. ஐயா, குடம்புளி வச்சுருக்கீங்களா? குடம்புளி இருக்குங்களா? இருக்குது. சூப்பர். காய்க்குதுங்களா? இன்னும் காய்ப்பு வரல, இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடம்புளி. இப்போ கேரளாவில் வந்து இதுதான் வந்து சாப்பிட்றதா சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற புளியே வந்து அவ்வளோ தப்புன்றாங்க. தப்பு இல்லை, அந்த அளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானது இல்லைன்றாங்க. அவங்க வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தது தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க புளி. இதுதான் நம்ம மண்ணோட புளி, குடம்புளி. இது வந்து அவ்வளோ வந்து உடம்புக்கு வந்து நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வரிசையில் இது வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறது குடம்புளி. நம்ம புளிக்கு மாற்றாக, நம்ம இப்போ பயன்படுத்துகிற புளிக்கு மாற்றாக இந்த மரம் வந்து நம்ம வளர்க்கலாம். இது வந்து எல்லா வீட்லேயும் நம்ம சாதாரணமாக புளிய மரம் வச்சுருக்க மாதிரியே கூட வைக்கலாம். எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய மரம், எல்லா இடத்துலையுமே காய்க்கக்கூடிய ஒரு மரம். இதையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது எத்தனை மரங்கயா இருக்குது குடம்புளி? இது வந்து ஒரு 8 மரம் இருக்குது. சூப்பர். எல்லாம் காய்ப்பில் இருக்குதுங்களா? இப்போ அடுத்த வருஷம் தான் காய்ப்புக்கு வரும். ஓகே, சிறப்பு. ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து தான் வந்த விவசாய குடும்பம். நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம், நம்ம சந்ததிகளுக்காக என்ன விட்டுட்டு போகிறோம். எல்லோரும் நிறைய அசட்டு, பணம், ஒரு அந்த மாதிரி விஷயத்தை வந்து நோக்கி தான் இன்றைக்கி உலகம் ஓடிக்கிட்டுருக்கு. நான் என்ன நினச்சேன்னா, இந்த மரங்களை விட்டுட்டு போவோமே அப்படின்ற ஆரம்பத்திலே வந்து எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த விவசாயத்தில் இதில் நம்ம ஒரு செய்யணும், எதுனா ஒரு புதுசாக செய்யணும். நான் வைக்கிற மரத்தை நான் வெட்டக்கூடாது. என்னுடைய சந்ததிகளுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன விட்டுட்டு போகிறேன்றது தான் நான் ஆரம்பித்தேன். எனக்கும் இந்த ஆசை இருந்தது, மரம் வைக்கணும், அதுபோல் ஒரு ஆசை இருந்தது. இப்போ வந்து நான் நினச்சதை ஆக்சுவலாக கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன். வேறு ஒருத்தர் செஞ்சுருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும், ஒரு நன்றியை சொல்லணும். இது வந்து இந்த செஞ்சதுக்கு. பட் இங்கே வந்து கிளைமேட் கூட ஒரு கூலிங்காக இருக்குது. இப்போ வெய்ய நாள், வெளியில் பயங்கர ஹீட்டு. இங்கே வந்து உட்காந்த பிறகு ஃபேன் இல்லை, காற்று கூட அடிக்கலை இப்போ. ஆனால் நம்மளுக்கு வேறு வரல, நல்ல ஜில்லுன்னு தான் இருக்குது. இந்த கிளைமேட் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து உருவாயிடுச்சு. ஆமாம். அப்படின்னா எல்லாத்துக்குமே மண் தான் வந்து பிரதானம். மண் வந்து உயிரோட்டமாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண் வந்து மலட்டுத்தன்மை ஆகிடுச்சு. நிறைய ரசாயனம், பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி இதெல்லாம் பயன்படுத்தி விவசாயிகள் வந்து கடந்த 30-40 ஆண்டுகளாக வந்து மண் வந்து சரியான மண் இல்லை. இங்கே முதல்ல மண் வந்து மீட்டெடுத்துருக்குறோம். அது எப்படி மீட்டெடுத்துருக்கோம்? நாங்கள் செயற்கையாக எதுவுமே பண்ணலை, எல்லாமே இயற்கையாக மறுசுழற்சி தன்னைத்தானே பண்ணிக்குது. இப்போ இந்த 2007 பார்த்திங்கன்னா இந்த இலைத்தழை கொட்டி இந்த மண் வந்து அவ்வளோ மண்ணாயிடுச்சு. அப்போ மரங்கள் இருந்தால் மண் வளமாகுது. ஒரு விவசாயி வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம விட்டுட்டு போகிறது வந்து வளங்களாக இருக்கணும்.
அப்போ மரங்கள் தான் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய விஷயன்றதுக்காக தான் இந்த மரங்களை வந்து நான் தேர்வு செஞ்சேன். 2019 வந்து கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா பீரியடில் வந்து எல்லாமே முடங்கி போச்சு, உலகமே முடங்கி போச்சு. அப்போ வந்து ஆரோக்கியம் இல்லை, மக்கள்கிட்ட எதிர்ப்பு சக்தி இல்லை. அப்போ நாம் சாப்பிட்ற உணவு சரியில்லைன்றது வந்து ஒரு புரிதல் வந்து உலக அளவிலே பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. அப்போ நம்ம ஏன் இந்த ஒரு பண்ணையை வந்து நம்ம ஏன் இந்த உணவு காடுகள்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஏன் கையிலிடக்கூடாது? அப்போ வந்து அதுக்கு பிற்பாடு தான் நான் வந்து இந்த உணவு காடுகளாக வந்து இதை மாற்ற ஆரம்பித்தேன். இப்போ தொடர்ந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இந்த 2020-21 தான் நிறைய வகையான பழங்கள், நிறைய வகையான ஒவ்வொரு மரத்துலையும் என்ன எடுத்த முடியும். இப்போ ஒரு பலா மரம் இருக்குது. அந்த பழம் 2 விஷயம் நமக்கு பயன் தருது. ஒன்று பழமும் தருது, மரம் வந்து மிகப்பெரிய ஒரு அசட்டு. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு பலாமரம் இருந்தால் மிகப்பெரிய சொத்து. இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து நான் உருவாக்கியிருக்கிறேன். சரிங்க. இப்போ ஒரு விவசாயி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கான வருமானம் வந்து நாள் வருமானம், வார வருமானம், மாத வருமானம், அப்புறம் அந்த சீசனல் கிராப் இருக்கு இல்லைங்களா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வருமானம், 6 months ஒன்ஸு ஆனுவல் வருமானம், இயர்லி ஒன்ஸ் வரணும்னு சொல்கிறாங்க. ஆமாம். அந்த மாதிரி இங்கே என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க ஐயா? இப்போ அந்த ஒரு மெத்தடு தான், அந்த ஒரு முறை தான் வந்து இப்போ எல்லா விவசாயிகளுக்குமே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. என்னென்னா அதில் முக்கியமான விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா பல பயிர் சாகுபடி. ஒரே பயிரை பண்ணாமல் தொடர்ந்து இப்போ அது மாதிரி தான் விவசாயிகள் வந்து நிறைய வந்து அது லாபமும் நஷ்டமோ ஒரு பயிரில் லாபமாக இருக்கும், ஒரு பயிர் நஷ்டமாக வரும். இப்போ இது என்ன அடுக்குமுறை விவசாயம். இப்போ இங்கேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடுக்கு 7 அடுக்கு விவசாயம் தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து மரம் இருக்கும், மரத்தில் மிளகு இருக்கும், தரையில் வந்து இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பகுதியிலே இல்லாத மலையக பயிர்கள் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த அன்னாச்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இப்போ இது மலையில் விளையக்கூடியது, நம்ம சமவெளியில் வருது. அந்த கிளைமேட் கொண்டு வரும், அந்த ஒரு சூழலை கொண்டு வந்திருக்கோம். இயற்கையாகவே வந்து நிறைய மரங்களால் அந்த சூழல் இருக்குது. இப்போ நிழலில் ஃபுல் ஷேடோவில் வரக்கூடியது நிழலில். இப்போ வெயிலும் நிழலும் கலந்த இடத்துல என்ன வருது, அந்த மாதிரி நிறைய வகையான பழமரங்கள் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான பழமரங்கள் இங்கே இருக்குது. இதுதான் வந்து விவசாயிகள் என்னென்னா இந்த மாதிரி பல பயிர் பண்ணும்போது ஒரு வெறும் மரம் மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஊடு பயிராக என்னெல்லாம் பண்ண முடியும். இப்போ பூமியில் பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள் நிறைய பண்ண முடியும். அப்போ எந்த ஒரு இடத்தையுமே நம்ம வந்து அதனால் வருமானம் இல்லாதையோ இல்லை அது இது இல்லாமல் இருக்காமல் நம்ம வந்து நமக்கான அதிலேருந்து என்ன எடுக்க முடியுமோ அதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது, நிறைய மாடல் இருக்குது.